ஷாப்பிங் கேம்பெயின் எப்படி க்ரியேட் பண்ணுறன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண வெப்சைட் வந்து prakash.ravichandran.inன்றது ஒரு நார்மல் வேர்ட்ப்ரெஸ் ஸ்டாட்டிக் வெப்சைட். பட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா prakash.ravichandran.online சொல்லி இன்னொரு டொமைன் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு டம்மியாக ஒரு WooCommerce தீமை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபேஸ்புக் பேக்எண்டையும் அந்த வெப்சைட்டையும் இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ண உடனே என்ன நடக்கும்னா அந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்கோட பேக்எண்டில் அப்பியர் ஆகும். ஒன்ஸ் ப்ராடக்ட் அப்பியர் ஆனதுக்கப்புறம் குரூப் பண்ணி நம்ம கேம்பெயின் ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காமர்ஸ் மேனேஜர் போங்க, ஆட் கேட்லாக், இ-காமர்ஸ், ஸோ நம்ம இப்போ பிளாட்ஃபார்ம் தான் கனெக்ட் பண்ண போகிறோம், அப்லோட் பண்ண போகிறதில்ல. ஸோ கனெக்ட் ஏ பிளாட்ஃபார்ம். என்ன பிளாட்ஃபார்ம்னா WooCommerce. கோ டு WooCommerce. ஸோ இந்த ப்ளக்கினை டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாகவே அதை அங்கே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். Install now, then activate. இப்போ கான்ஃபிகர் கிளிக் பண்ணுங்கள். இங்கேருந்து கெட் ஸ்டார்டட் கொடுத்து நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக லிங்க் ஆகும். இங்கே ப்ராப்பராக பிஸ்னஸ் மேனேஜர், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், கேட்லாக் எல்லாத்தையுமே ப்ராப்பராக செலக்ட் பண்ணிவிடுங்க. கேட்லாக் வந்து புது கேட்லாக் நான் க்ரியேட் பண்ணுறேன். WooCommerce இன்டெகிரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ WooCommerce இன்டெகிரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி டன். நோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபேஸ்புக்கோட பேக்எண்ட்லேயும் அப்பியர் ஆகிருக்கும்.
கேட்லாக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி அப்பியர் ஆகிருக்குங்க. நம்ம க்ரியேட் பண்ண கேட்லாக் இப்போ நம்ம போய் விசிட் பண்ணுவோம். ஸோ தட் எல்லா ப்ராடக்ட்டும் அதில் ஆல்ரெடி அப்பியர் ஆகிருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளோட கேட்லாக் க்ரியேட் ஆகிட்டு. இப்போ ஓப்பன் இன் காமர்ஸ் மேனேஜர். நவ் ஐட்டம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இதை வந்து ஒரு செட்டாக க்ரியேட் பண்ண போகிறேன். விச் மீன்ஸ் ஒரு குரூப்பாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ தட் கேம்பெயின் நான் ரன் பண்ணும்போது அந்தந்த குரூப்புக்கு அந்தந்த டார்கெட் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி நம்மளால் ரன் பண்ண முடியும். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் மாதிரி வச்சுருக்கீங்க, ஒரு மல்டி வெண்டார் போர்ட்டல் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு வெண்டார் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ப்ராடக்ட் குரூப் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டார்கெட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிளென்சர் ப்ராடக்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஷாப்பிங் கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஒர்க்கும் ரெடி. நவ் கேம்பெயினை க்ரியேட் பண்ணலாம். கேம்பெயினுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க ஆஸ் யூஷுவல். ஆட் செட்டுக்கு ஒரு நேமு. நம்ம சேல்ஸ் வந்து வெப்சைட் மூலமாக தான் எடுக்க போகிறோம். ஸோ வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன். கேட்லாக் இங்கே செலக்ட் பண்ணால் தான் அங்கே அப்பியர் ஆகும். ஸோ கேட்லாக் செலக்ட் பண்ணுங்க. இங்கே கேம்பெயின் லெவலில் கேட்லாக் நேம் பர்ஃபெக்டாக செலக்ட் ஆகிருக்கு. நவ் ஆட் செட்டுக்கு போய்ட்டு என்ன பர்டிகுலர் ஆட் செட்டு விச் மீன்ஸ் நம்ம குரூப் பண்ணியிருக்கோம்ல, ஆல் ப்ராடக்டாக இல்லை பர்டிகுலர் ஆட் செட் நீங்கள் வேணுமா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ப்ராடக்ட்ஸ் வேணும், ஆல் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருங்க. இது நியூ கஸ்டமர்ஸ்க்கா இல்லை ரீடார்கெட் பண்ணணுமா அது என்னன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட கோல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் அண்ட் கன்வர்ஷன் ஈவெண்ட் வந்து பர்ச்சேஸ். இது ரொம்ப முக்கியம். டீட்டெயில் டார்கெட்டிங்கில் இப்போ நான் என்ன செலக்ட் பண்ண போகிறேன்னா எங்கேஜ்டு ஷாப்பர்ஸ். ஸோ எங்கேஜ் ஷாப்பர்ஸ்னால் வந்து ஆல்ரெடி யாரெல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற ஹேபிட் இருக்கோ அவங்கள நம்ம டார்கெட் பண்ணுறோம். வெப்சைட்டோட யூஆர்எல் நான் வந்து காமன் கேட்டகரியாக ஷாப்பை நான் கொடுத்துட்றேன்.
ஆஸ் யூஷுவல் ப்ரைமரி டெக்ஸ்ட்டில் நீங்கள் கொடுங்க. இங்கே ஆட் லெவலில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராடக்ட்டோட நேமை செலக்ட் பண்ணலாம், ப்ரைஸ் செலக்ட் பண்ணலாம். மெயினாக உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண வைக்கலாம்.